வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரேக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ள போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்த வின்னிங் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 695 அப்படின்றதா வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 95 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே வந்து ஏசியில் 2 வாட்டி வந்து 95 அடிச்சிருந்தான். ஸோ நான் அதை வந்து பெண்டிங்கில் சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து 95 வந்து எடுத்து வச்சிருந்தேன். அவன் கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 2 வாட்டி ஏசியில் வந்து 95 இந்த மாதம் அடிச்சிட்டான். அதே மாதிரி நமக்கு பிசியில் அழகாக எடுத்து அந்த 95 வந்து கேமில் ஆடிட்டான். 975 935 அந்த ஏசியில் வந்து 95 அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அழகாக வந்து பிசியில் வந்து 95 அப்படின்ற நம்பர் வந்து அழகாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 352 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 52 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது அழகாக வந்து நமக்கு ஒரு கேப் நம்பராக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் 52 வந்து கொடுத்துருந்தேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52 ஸ்ட்ராங்காக பிசியில் கொடுத்ததுக்கு ரீசன் வந்து போன வாரம் வந்து நமக்கு அந்த பிசி போர்டு அதாவது அந்த 7 வச்சு வீக்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து 2787 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டை வச்சு நான் வந்து 52 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த நம்பர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு 52 வந்து கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் ஏ போர்ட்லேயும் வந்து 3 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த 35 அப்படின்றதுமே வந்து எக்ஸ்பெக்டட் நம்பரு. ஸோ இந்த மாதம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதம் பிசியில் அடித்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து கரெக்டாக வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசியில் வந்து 28 அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது கரெக்டாக வந்து 25, 27, 28 அடிச்சிட்டான். அது கேப் நம்பர் வந்து 26. அந்த 26 வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து போன மாதம் அதுக்கு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து 23 அப்படின்னு அடிச்சிருக்க இடத்துல கரெக்டாக அதுக்கு அடுத்த மாதம் 24. ஓகேங்களா? பிசியில் பாருங்கள் 23, அதுக்கு அடுத்த நாள் வந்து 24, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 27, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 28. ஓகேங்களா? ஸோ 2 மாதம் கரெக்டாக வந்து அதே மெத்தட் அதாவது 23 அடித்த இடத்துல அதுக்கு அடுத்த வந்து 24 அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து 27 ஜூனில் பார்த்தீங்கன்னா 27 பிசி, ஜூலையில் பார்த்தீங்கன்னா 28 வந்து பிசி. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே சேம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா இந்த 25க்கு ஒரு 26 கேமில் அடிச்சே ஆகணும். ஸோ அந்த 26 அப்படி அடிக்கிறான்னா நமக்கு பிசியில் பார்க்கும்போது கேப் நம்பராகவும் கரெக்டாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு வந்து இந்த 26 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த 26 பிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 26 சரிங்களா? ஸோ பிசி 26 வருது அப்படின்னா நமக்கு ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏபி போர்டில் வந்து நான் நேற்று ஏற்கனவே வந்து நான் பி போர்டில் வந்து பி போர்டு 2 வச்சு நமக்கு என்னென்ன நம்பர் அதாவது ஏசி போர்டில் இருக்கிறத நமக்கு வந்து ஏபி போர்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி நமக்கு பார்க்கும்போது 62 அதாவது ஏபி 62, ஏசி 62, அதுக்கு அடுத்த 22 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வயசு பார்க்கும்போது 22, 42, 62, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32. ஓகேங்களா? ஸோ 22, 32, 42, 62. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது நமக்கு கேப் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52. ஓகேங்களா? இந்த 52 வந்து ஒரு வேளை அவன் வந்து நேற்றே வந்து நான் 52 பிசிலையுமே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி பிசியில் வராமல் நமக்கு ஏபியில் வந்தாலும் ஓகே, இல்லை பிசியில் வந்தாலும் ஓகே. ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு அந்த 26 அப்படின்ற நம்பர் வந்து பி போர்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஏபியில் வந்து 52 ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து
நான் 52 வந்து ஏபியில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 52 கேமில் வருது அப்படின்னா 526 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு நல்ல நம்பராகவே இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 26, ஏபி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52. ஓகேங்களா? ஸோ இந்த 52 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது 526 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து வருது. ஸோ தாராளமாக பிசியில் நாளைக்கு 26 ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அவனே வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். 23 அடிக்கிற இடத்துல 24, 27, 28 அடிச்சிட்டான். ஸோ கேப் நம்பர் 25. நான் ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த 925க்கு அந்த 25க்கு 26 அடிப்பானா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அப்போ அந்த அவன் அடிக்கலை. ஸோ 25 இந்த மாதத்தில் 2 வாட்டி அடிச்சிருந்தானுங்களா போன மாதம். ஸோ 925, 225. ஸோ அந்த 25க்கு அடிக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த 25க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 25க்கு ஒரு 26 கேமில் பிசியில் அடிக்கிறதுக்கு ஒரு 90% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபாலோ அப் நம்பர் இருக்கிறது ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ எப்படி அடிப்பான் அப்படின்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அப்படி தான் இன்றைக்கி அந்த 95 வந்து ஏசியிலேருந்து கரெக்டாக அவன் பிசியில் 2 வாட்டி ஏசியில் அடிச்சிருந்தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 95 அப்படின்னு அடித்து கேமை சூப்பராகவே அவன் முடிச்சிருக்கான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 35மே வந்து ஏசி பிசி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஸோ ஏபியில் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ நமக்கு பெண்டிங் இருந்ததில் வச்சு தான் நேற்று நம்ம கெஸ்ஸிங் வந்து 352 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். அப்படி ஒருவேளை அந்த 352 வரல அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இந்த நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 526 அப்படின்ற நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி 526 அப்படின்னு வரல அப்படின்னா நமக்கு ஏசியில் வந்து இன்னொன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 பார்க்கும்போது ஏசியில் என்ன அடிக்கிறானோ அதை வந்து ஏபியில் அடிக்கிறது இப்போ இந்த மாதம் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 32ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 32, ஏபி 32, மறுபடியும் ஒரு 32 அடிச்சிருக்கான். அதே மாதிரி 62 அதாவது சி போர்டு 2 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 62மே ஏபி 62, ஏசி 62, ஏபி 62 அவனே அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42. ஓகேங்களா? ஸோ இந்த 42 மறுபடியும் அவன் ஏபியில் அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4 இல்லைன்னா 5 நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 52 இருந்தாலும் சரி இல்லை 42 இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் வந்து கரெக்டான பேசிஸில் வருதோ நீங்கள் தாராளமாக அதை வந்து நாளைக்கு கேமில் எடுத்து ஆடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 426 இல்லை 526. ஓகேங்களா? ஸோ பிசியில் கன்ஃபார்மாக நாளைக்கு நம்ம இந்த நம்பரை ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கெஸ்ஸிங் வைஸ் பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 26 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த 26 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட மெத்தடும் உங்களோட மெத்தடும் கரெக்டாக வருது அப்படின்னா தாராளமாக கேமில் எடுத்து ஆடுங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ கவனமாக விளையாடுங்க. ஏன்னா இந்த நம்பரை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பான் அப்படின்றதே தெரியாது. ஸோ முழுக்க இது வந்து ப்ரெடிக்ஷன் கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ கவனமாக விளையாடுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.